இந்த கதவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு தேக்கம்பலகையில் செய்த கதவு. இது இந்த மரப்பலகையில் செய்கிற கதவுகள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் அப்படித்தான் ஒரே பலகை மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டி கதவு செய்து போட்டாலும் வந்து காலப்போக்கில் வந்து அந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் கோடு கூட வடிக்கும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த கதவில் வந்து நடந்திருக்கு பாருங்கள். இந்த கதவு செய்து 1 வருஷம், ஆனால் அதுக்கிடையில் வந்து எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து அப்படி கோடு கூட வடித்து பிளந்து போய் கிடக்கு. அதால் வந்து இந்த கதவு மாற்ற போகிறோம். நாங்கள் இந்த கதவை வந்து மாற்றி வேறு ஒரு மாடல் கதவு வந்து இதுக்கு போட போகிறோம். அந்த வீடியோ தான் இந்த இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. மற்றது வந்து இந்த தேக்கம்பலகை வந்து எல்லாமே அறுக்கிற போது வந்து 1 இன்ச்சு கிணம் வச்சு தான் அறுப்பாங்க. 1 இன்ச்சு தான் அந்த பலகைன்ற மொத்தம் இருக்கும். அதால் வந்து இந்த புதைச்சி பூட்டுற பூட்டைக்கில் வந்து பூட்டுகள் வந்து கதவு வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும், பலம் குறைவாக இருக்கும். வந்து ஏன்னு சொன்னால் அந்த பலகை மொத்தம் காணாதபடியாக வந்து புதைச்சி பூட்டைகளில் வந்து அந்த கதவு வந்து பூட்டி இருந்தாலும் ஒரு பலம் குறைவாக இருக்கும். அது காலப்போக்கில் வந்து உடைஞ்சி அப்படியான பிரச்சனைகள் வரும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவும் இந்த கதவில் ஒரு பிரச்சனை. இவங்க வந்து பூட்டைகளை வந்து அப்படியான ஒரு பிரச்சனையை விட்டுருக்காங்க. பலகையெல்லாம் பிடிச்சும் கிடக்கு அதில் கதவில் வந்து. இது வந்து இப்போ நாங்கள் செய்திருக்கிற கதவு. இந்த கதவுன்ற சைஸ் வந்து பாருங்கள் 2 இன்ச்சுக்கு 1 நூல் குறைவு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அலுமினியம் பார் உண்டு. இது கதவை சுற்றி வர ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு ஃபிட் பண்ணியிருப்போம். இதுக்கு நடுவுக்குள்ளே தான் வந்து பலகை வரும். 2 இன்ச்சு மொத்தமும் அதன் அகலம் வந்து 3 இன்ச்சு கிட்டே இருக்கும். அது வந்து தட்டடிக்கணும். 2 இன்ச்சு இருக்கிறபடியும் நிலையும் வந்து 2 இன்ச்சு அகலத்துக்கு தட்டடிக்கணும். இது ஏற்கனவே 1 இன்ச்சில் தான் இருக்கும் தட்டு. அதை வந்து நாங்கள் திருப்பி 2 இன்ச்சு சைஸுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக தட்டடிக்கணும். இந்த இதில் இருக்கிற இந்த ஓட்டையிலெல்லாம் வந்து பேஸ்ட்டு வச்சு எல்லா தலைமையும் மறைக்கலாம், பிரச்சனை இல்லை. பழைய நிலைகளுக்கு கூட இந்த கதவை வந்து பொருத்தலாம். இது வந்து பழைய ஏற்கனவே போட்டு ஒரு தேக்க நிலை தான். அந்த நிலைக்கு தான் வந்து இந்த கதவை வந்து நாங்கள் பொருத்தியிருக்கிறோம். இதுதான் வந்து நாங்கள் முழுமையாக செய்து முடிச்சிருக்கிற கதவு. இதில் சைட்டில் உள்ள ஃபோட்டோ தான் எங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு தந்தவங்க. அதே மாதிரியே தான் நாங்கள் இந்த கதவை வந்து செய்திருக்கிறோம். நீங்கள் பார்க்குற நீங்களும் வந்து கருத்தில் வந்து தெரிவித்து கொள்ளுங்கள். இந்த கதவை வந்து அதில் தந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது, அதோட வடிவாக இருக்குன்றதை நீங்களும் எங்களுக்கு வந்து கருத்தில் வந்து தெரிவித்து கொள்ளுங்கள். மற்ற இந்த கதவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும். எல்லாமே வந்து நாங்கள் விலை கூடின பெயிண்ட் எல்லாம் இதுக்கு வந்து பாவிச்சிருக்கிறோம். இது வந்து பலகை, ஒரே பலகை. இந்த பலகை கிட்டத்தட்ட 1 இன்ச்சு சைஸ் இருக்குது. இந்த மொத்தம் ஒரே பலகை தான் இதுக்கு பாவிச்சிருக்கிறோம். இந்த டிசைனுகள் எல்லாமே வந்து மிஷினரி மூலமாக நாங்கள் எல்லாம் போட்டிருக்கோம். பட் இந்த பூட்டுகள் எல்லாம் வந்து விலை கூடின பூட்டை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பூட்டு எல்லாமே விலை கூடின பூட்டுகள்லாம் போட்டு செய்திருக்கிறோம். இது வந்து நீண்ட கால பாவனை. இப்போ மழை நேரத்தில் இந்த கதவு முதிரை கதவுகள் வந்து மழை காலத்தில் வந்து சாத்தப்படாது. வெயில் காலத்தில் வந்து கோலும் வளையும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இந்த கதவுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொன்னால் சுத்த வரவே நாங்கள் வந்து அலுமினியம் பார் போட்டு கவர் பண்ணி இருக்கிறதால வந்து அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய ஒரு கதவு தான் இந்த நாங்களே மாடல் பண்ணி செய்திருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் வேலை செய்கிற வீடுகளுக்கு வந்து கூடுதலாக இந்த கதவுகள் போட்டு கொண்டு வரோம். இப்போ தான் இது அறிமுகம். வேறு மாடல்களில் செய்தாலும் அந்த நாங்கள் செய்கிற தரம், நாங்கள் பாவிக்கிற சாமான்கள் வந்து
போட்டு செய்திருப்பாங்களோன்றது தெரியல. மற்ற இது வந்து 2 பக்கமும் வந்து டிசைன் இருக்கும். முன்னுக்கு வந்து இருக்கிற டிசைன் மாதிரி பின்பக்கத்துக்கும் டிசைன் இருக்கும். ஒரு பக்கம் டிசைனாகவும் வந்து செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து வீட்டுக்காரர் விரும்புகிறத பொறுத்து தான் அந்த வேலை நாங்கள் வந்து செய்து கொடுப்போம். ஒரு பக்கம் டிசைன் போடைகளை வந்து ஒரு ரேட்டும், அடுத்த 2 பக்கம் டிசைன் போடைகளை வந்து இன்னும் ஒரு ரேட்டும், அந்த மாதிரி அந்த விலை வந்து வித்தியாசப்படும், அவ்வளோதான். மற்றபடி இரு பக்கத்துக்குமே வந்து இந்த கதவை வந்து டிசைன் போட்டு செய்து கொள்ளலாம்.